Okay, good evening for everyone. So நாங்கள் லாஸ்ட் கிளாஸோட மிச்ச விஷயங்கள் பார்த்தோம். அதாவது காப்பி மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம், அரேஞ்ச் கமாண்ட், குரூப் கமாண்ட் அப்போல பார்த்தோம். நாங்கள் கலர்ஸ், பேசிக் கலர்ஸாக போடுற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கலர் மெத்தட்ஸை பற்றி. ஏன்னா டிசைனிங் எடுத்துக்கொண்டோன்னே நியாயமான கலர் மெத்தட்ஸுக்கு இந்த கலர் மெத்தட்ஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எங்களை ஸ்க்ரீன் எப்படிக்கு இப்போ இதை வந்து நாங்கள் பார்க்க போகிற வந்து பேசிக்லி எப்படி கலர் வந்து சரியான முறையில் அப்ளை பண்ணுறது. ஏன்னா இதில் வந்து கலர்ன்ற வந்து முக்கியமான ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. அதாவது மற்ற சாஃப்ட்வேர் பார்க்க இதில் வந்து அடாப்ட் வரக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லையும் போல எங்களுக்கு கலர்ஸ் வந்து ஃபில் கலர், அவுட்லைன் கலர் ரெண்டுமே வந்து வித்தியாசமாக கொடுக்குறதுக்கு ஏதுமான மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வரைஞ்சா இந்த ஆப்ஜெக்ட்ல எங்களுக்கு ரெண்டு ஏரியா ஆகிக்கும். ஒன்று வந்து இந்த ஏரியா, இப்போ நான் அவுட்லைன் கொஞ்சம் பெருசாகி கொடுத்தீங்கனாலும் இப்படி இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து ஃபில் ஏரியாண்டு. அப்படி இந்த லைன் ஒன்றால் போகிறது நாங்கள் சொல்லுவோம் வந்து ஸ்ட்ரோக், அப்படி இல்லாட்டி அவுட்லைன் சொல்லுவோம். நார்மலாக எங்களுக்கு கலர்ஸ் போட்டு இங்கனால செட்டப் கொடுத்துக்கிறோம். இந்த நான் அன்றைக்கு இந்த இது அமெரிக்கன் ஃபிளாக் போட்டப்போ இங்கனால டிரெக்டாக கலர்ஸ் போடணும். டிக் பண்ணி இப்படி கலர்ஸ் போட்டு கொடையிலும், கிரேடியன்ட் போடையிலும், இவ்வளோ கிரேடியன்ட்ஸ் போடையிலும், அதுபோல் பேட்டர்ன்ஸ் போடையிலும், அதுபோல் அவுட்லைனுக்கும் அது போல தான் நீங்களாலும் அவங்களுக்கும் அவுட்லைன் கலர்ஸ் போடையிலும் அதுக்கு கிரேடியன்ஸும் அப்ளை பண்ணணும். இப்படி அதுபோல் வந்து அவங்களுக்கும் இது பேட்டர்ன்ஸ் போடையும் இருக்கும். ஸோ இந்த முறையில் அப்ளை பண்ணிக்கொள்ள இல்லை. அதுபோல் உங்களுக்கு அவுட்லைன் ஒன்று தேவையில்லாது, இந்த லைன் கலர் தேவையில்லாட்டி இதனால நான் பண்ணேன். அவுட்லைன் ஒன்று இல்லை. அதுபோல் ஃபில் கலர் தேவையில்லாட்டி ஃபில்லையும் வந்து நான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அது இதாகி கொள்ளையிலும். அதுபோல் இங்கனால கலர் ஒன்று போட்டால் ஃபில், இங்கே போட்டால் அவுட்லைன். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன் வந்து எங்களுக்கு எனக்கு லிமிடெட் கலர்ஸ் தான் இருக்கு. அதுக்காக பெருசாக கலர் செட் ஒன்று இல்லைங்கன்னு. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே பார்ப்போம் வந்து இந்த கலர்ஸை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் என்ன செய்யறேன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இதிலே போய்த்து இதுலையோ இதில் ரெண்டில் ஒன்றுக்கு போய்த்துட்டு நான் என்ன செய்யறேன் வந்து இங்கனால இந்த சர்ச் லைப்ரரி மெனுன்றது கிளிக் பண்ணி இங்கனால கலர் லைப்ரரிஸ் எங்களுக்கு நியாயமாக கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே லைப்ரரிஸ் தானே தான், இது எல்லாமே ஒவ்வொன்றும் லைப்ரரி தான். பிகாஸ் நான் லைப்ரரி ஒன்று இருக்கேன் சிங்கிள் கலர்ஸ், அதாவது யூனிஃபார்ம் அப்படி இல்லாட்டி ஃபவுண்டேஷன் கலர் ஒன்று எடுத்து நான் இப்போ அப்ளை பண்ண ஒன்று பார்த்துக்கிறேன். ஃபீல் கலருக்கு அப்ளை ஆகும், இந்த உள்ளுக்கு கலருக்கு இப்படி பசங்க அப்ளை ஆகும். இதே போல் அப்ளை ஆகும், அப்படிதானே? அதுபோல் வந்து இப்போ எங்களுக்கு கிரேடியன்ட் ஒன்று அப்ளை பண்ணிடுறேன். என்னால் போய்ட்டு நான் கிரேடியன்ட் பேனல் எடுக்கிறேன். பேனல் எடுத்தால் கிரேடியன்ட் உள்ளுக்கும் இதே போல் எங்களுக்கு கிரேடியன்ஸ் கொடுத்துக்கிறேன். கிரேடியன்ஸ் கொடுத்துக்கிறேன், அப்ளை பண்ணிக்கொள்ள எல்லாம் என்னால். சரி, இதுபோல் அப்ளை பண்ணிக்கொள்ளணும் கிரேடியன்ஸ். சரியா? அப்போ கிரேடியன்ட் ஒன்று நான் போட்டதுக்கு போகிறோம். எங்களுக்கு இந்த கிரேடியன்ஸில் வந்து பல வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. என்ன பார்த்துக்கொள்ளணும். இந்த இங்கனால எங்களுக்கு வந்து கிரேடியண்ட்டை லீனியர், ரேடியல் ரெண்டு ஸ்டைலும் வச்சு, அதாவது லீனியர் போட்டால் கலர் செப்பரேட் ஆகும், லைன்ஸ் மூணு. ரேடியல் போட்டால் சர்க்கிள் ஒன்று மூலமாக தான் கலர்ஸ் வந்து செப்பரேட் ஆகுறேன் இப்போ. சரியா? அப்போ இதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொள்ளமான வேலை எப்படின்னா வந்து நார்மலாக இந்த கிரேடியன்ஸில் கலர்ஸ் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கு ரெண்டு மூணு மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் அவனோட கிரேடியன்ட் டூல் இருக்கு அவனுக்கு. சரியா? கிரேடியன்ட் டூலுக்கு போனால் அவங்களுக்கு இதை போல் டிஸ்பிளே பண்ணி இங்கனால அவங்களுக்கு கலர்ஸ் மாற்று. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இல்லை இதில் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் உண்டு என்னால் ஓகே பண்ணினா ரீப்ளேஸ் ஆகணும் போல். சரியா? அவள் இங்கே தேவையான கிளிக் பண்ணிட்டு இதனாலே டபுள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணு. சரியா? அப்போது கலர் ஒன்று தேவை இல்லாட்டி என்னால் அப்படி அந்த கலர் அப்படியே இழுத்து வெளியே போடும். அப்போ அந்த கலர் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் புதுசாக கலர்ஸ் ஆட் பண்ண வேணும்னா இன்னொரு போல் பண்ணி இந்த ப்ளஸ் மார்க் போல் காட்டும். இந்த ப்ளஸ் மார்க் ப்ளஸ் பண்ணாலும் உங்களுக்கு புதிய கலர்ஸ் இதில் ஆட் பண்ணேன். அப்போ இதில் கலர்ஸ் ஆட் பண்ணேலும் ரிமூவ் பண்ணேலும் ரெண்டையும் செஞ்சு கொள்றதுக்கு ஏதும். அவ்வளோ கலர் ஒன்று போட்டோன்னா என்ன கிளிக் பண்ணிட்டு போட்டிடுறது கலர் மாற்றணும். என்ன கிளிக் பண்ணிட்டு என்ன டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸிங்கனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளே. சரியா? இந்த முறையில் தான் நாங்கள் இதாக்குறோம். அப்புறம் இங்கனால் எடுத்து இங்கனால் எனக்கு ரொட்டேட் பண்ணேன். இதாக்கி இந்த லேயரை இப்படி ரொட்டேட் பண்ணேன். இப்போ நேரம் எல்லாமே இது போல் ஒரு சைடுக்கு கிரேடியன்ட் ரன் ஆகிற போல் இதாக்கா போல் நான் ஸ்கேலிங் பண்ணேன். இது கிரேடியன்ட்டை வேண்டிய மாதிரி ஸ்கேலிங் பண்ணேன். அப்புறம் சைஸை கூட்டி குறைச்சி கொடுங்க.
கூட்டி குறைச்சி செஞ்சு கொள்ளுங்க. சரி, இந்த முறையில் ஒரு கிரேடியன்ட் எடிட் பண்ண ரொட்டேட் பண்ண எல்லாமே அவளை இங்கனால எங்களுக்கு கிரேடியன்ட் 2Dக்கு ட்ரூலுக்கு போகிறோம். இதனால கிரேடியன்ட் பெனடிக்கு இதனால கிரேடியன்ட் பெனடிக்கு அப்படி இல்லாட்டி விண்டோஸுக்கு போயிட்டு கிரேடியன்ட் என்ற பெனலை வந்து இதனால லோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேடியன்ட் என்ற பெனல் இப்போ நான் கிரேடியன்ட் பெனலை லோட் பண்ணேன். இதுலேயும் அவளுக்கு கலர்ஸை செப்பரேட் பண்ண லீனியர் ரேடியல் கொடுத்துக்கிறாங்க. மாற்றிக்கொள்ளையிலும் அவளுக்கு தேவையானங்கனாலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுபோல் இங்கனாலே அவளுக்கும் மாற்றிக்கொள்ளே எழுதி அதுபோல் இதனால ஸ்கேலிங் பண்ணிடுது. சின்ன பெருசாகிற போல் இங்கனாலே செஞ்சு கொள்றதுக்கு ஏன்னா அப்புறம் லீனியராக ரேடியலான்றது உங்களுக்கு அப்ளை பண்ணி கொள்ளுவீங்கனால அப்போல இங்கே நோக்கி எடுத்துட்டு கலரை ரிவர்ஸ் பண்ணேன். இப்போ இப்படி இருக்கக்கூடிய கலர்ஸை நான் ரிவர்ஸ் பண்ணினா கலர்ஸ் மாறும், இப்படி சைட் மாறும். இந்த இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் இங்கனாலே இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணி கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். இங்கே போயிட்டு இதாக்கிட்டா இந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணோம், கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ இதனால் கலர் செட் பண்ண ரிமூவ் பண்ண எல்லாமே எதுவும் போய்ட்டு கிளிக் பண்ணால் ஆட் பண்ணிடும். தேவையில்லாட்டி கிளிக் பண்ணி இப்படி இழுத்து வெளியே போட்டால் கலர்ஸ் செப்பரேட் ஆகி போயிட்டு. சரி, இதை போல் எங்களுக்கு நார்மலாக கிரேடியன்ட் டூலோட ஒர்க் பண்ணிடும். அப்போல் பெனலோட ஒர்க் பண்ணிடும். அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு கிரேடியன்ட் கலர்ஸை மாற்றுறதுக்கு இன்னொரு முறை தான் நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே பார்க்கலாம் வந்து ரீகலர் ஆர்ட் ஒர்க்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீகலர் ஆர்ட் ஒர்க் போனால் இதில் வந்து அவ்வளோ காட்டு இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுது. எனக்கு புதிய வெர்ஷன்ஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும். உங்களோட இடத்துல வந்து மேபி இந்த இது போல் கீழோ கலர்ஸ் காட்டும். இப்போ இதில் வைத்து என்ன செய்யணுன்றா வந்து இதாக்கிட்டு இதாக்கினா மூவ் பண்ணி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. கலர்ஸ் வந்து மாற்றிக்கொள்ள இருப்பேன். இதுபோல் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். என்னால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுபோல் மாற்றிக்கொள்ளணும். ஸோ இந்த முறையிலே உங்களுக்கும் ரீகலர் ஆர்ட் ஒர்க் கூட உங்களுக்கும் செஞ்சு கொள்றதுக்கு ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த முறையில் உங்களுக்கு கலர்ஸ் மாற்றிக்கொள்றதுக்கு ஏதும். சரியா? அது இப்போ நான் பார்த்த ஃபுல்லாக வந்து கிரேடியன்ட்டுக்கான செட்டப் தான் பார்த்தேன். சரியா? அதாவது நார்மல் கலர் ஒன்று போட்டுட்டு இல்லை அன்றைக்கினால கிரேடியன்ட் ஒன்று போட்டதுக்கு அப்புறம் கிரேடியன்ட் டூலால் எடிட் பண்ணேலும் அப்புறம் கிரேடியன்ட் பெனலால் எடிட் பண்ணேலும் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா வந்து இன்னும் ரீகலர் ஆர்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி எடிட் பண்ணேலும் 3 முறையில் உங்களுக்கு கிரேடியன்ட்ஸை கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இதாக்கி செய்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். அப்புறம் இதுல எங்களுக்கு அடுத்த கொடுத்துக்கிறோம் பேட்டர்ன் ஃபீல் போனாலும் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் செய்ய உங்களுக்கு தேவையான பர்சனல் பேட்டர்ன் செலக்ட் பண்ணினா இதே போல பேட்டர்ன்ஸ் லோடு இவனை கிளிக் பண்ணிட்டு செய்யணும்னா பேட்டர்ன்ஸை அப்ளை பண்ணிடுது. பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணிடணும். இல்லை சில பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இல்லாமல் இருக்கும். பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னால ரீகலர் ஆர்ட் ஒர்க் போய் இந்த பேட்டர்ன்ஸ் ஸ்டைலை மாற்றணும், கலரை மாற்றணும். போய் நான் இதாக்கிட்டு இந்த கொடுத்து கிளிக் பண்ணால் சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் மாறாது. நெக்ஸ்ட் பண்ணிட்டு வேறு ஓகே. இதை போல் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரீகலர் ஆர்ட் ஒர்க் போனால் இதுலேயும் கலர் ஸ்டைலை மாற்றிடு. ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமே அதை பார்த்துக்கோங்க. அதான் சொன்னேன். ஒரு இதாக்கிட்டு வெளியே கிளிக் பண்ணால் இந்த ப்ளூ கலர் ரேஞ்சு இப்போ க்ரீன் கலராக மாறி. ஸோ இந்த முறையில் உங்களுக்கும் அவங்களோட பேட்டர்ன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ நார்மல் கலர்ஸ் போடையிலும் அதுபோல் கிரேடியன்ஸ் அப்ளை பண்ணிலும் அதுபோல் பேட்டர்ன் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ண வந்து ஃபில்லுக்கு. ஆனால் அவுட்லைனுக்கு நாங்கள் இன்னும் எதுவும் அப்ளை பண்ணல. ஓகே, அவுட்லைனுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இதால் நான் எனக்கு ஃபில் கலர் தேவையில்லை, நான் உரமாக்கிட்டு நான் அவுட்லைன் கலர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் கலர் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். கலர் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லை நான் ரன் பண்ணுறேன். போகும் சரியா? அவுட்லைன் கலரோடு போட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து வேணும் போட்டுது. சரி.
Sorry guys, very important call on. Okay. So நான் இப்போ நாங்கள் இன்னொரு ஃபில் கலர் போட்டோம். இப்போ உங்களுக்கு விளங்கி நாங்கள் நார்மலாக ஃபில் கலர் ஒன்று போட போல டிரெக்டாக ஃபில்லுக்கு தான் புளிஞ்சி. ஆனால் அவுட்லைனுக்கு புல இல்லை. காரணம் என்னான்டா இப்போ இங்கினோக்கு வந்து நாங்கள் அவுட்லைனர் திக்னஸை கொஞ்சம் கூட்டிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இது கிளியராக விளங்கும். எங்களுக்கு அவுட்லைன் ஒன்று போட போகல எங்களுக்கு அவுட்லைனுக்கு இங்கினால டிரெக்டாக கலர்ஸ் போடணும். இப்படி தான் கலர்ஸ் போடலும் கிரேடியன்ட் போடலும் பட் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நான் இங்கே போட போகல எங்களுக்கு இது வந்து ஃபில்லுக்கு தான் போடுது. காரணம் என்னான்டா அவனும் பார்த்துக்கொள்ள எங்களோட டூல் பாக்ஸில் வந்து இங்கே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி கலர் ஸ்வீப் நாங்கள் சொல்ல வேண்டிய ஏரியாவுக்கு இதில் பார்த்துக்கொள்ள இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து ஃபில் கலர். அப்போ இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து பின்னுக்கால் இது வந்து ஸ்ட்ரக் கலர். அப்போ இந்த ஸ்வெப்ல வந்து எது முன்னுக்கிக்கோ அதுக்கு தான் கலர் படிப்பு. இதில் வந்து இப்போ இவ்வளோ நேரம் முன்னுக்கு இந்த வந்து இந்த ஃபில் கலர் அது சொல்லிட்டு நான் கலர் போடக்குள்ள எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஃபீல்டுக்கு முடிஞ்சு. இப்போ இது பாருங்க இது அவுட்லைனை முன்னுக்கு இருக்கு. ஒருத்தர் சும்மா கிளிக் பண்ணால் இது அவுட்லைன் இப்போ முன்னுக்கு வரும். இதை இப்போ பேத்து நீங்கள் கலர் ஒன்று போட்டது நான் டிரெக்டாக போய் சும்மா கலர் ஒன்று போட்டேன். இப்போ பாருங்க கலர் வந்து எங்களுக்கு அவுட்லைன் இது அப்ளை. ஸோ இதை போல தான் எனக்கு தான் என் இங்கே எங்களுக்கு இந்த லைப்ரரியில் சின்ன ஒரு ஸ்பேஸ் உள்ள கலர் கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு பெரிய லைப்ரரி செட் உண்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா இது ஃபுட்டில் இந்த பெவரேஜ் ஃபுட் ஐஸ்கிரீம் கலர்ஸ் வந்து இங்கே தான் இதில் போய் போடுங்க. போட்டா இப்போ அவுட்லைன் ஏன்னா இந்த அவுட்லைன் தான் முன்னுக்காலே. அப்போ எது முன்னுக்கு ஈக்கோ அதுக்கு தான் கலர் போடும். ஃபில் அண்டா ஃபில்லுக்கு அவுட்லைன் அண்டா அவுட்லைனுக்கு. ஸோ இது போல உங்களுக்கு கலர்ஸ் போட்டு கொள்ளையணும். அப்போல நான் இதை நெக்ஸ்ட் பண்ணி கொண்டு போனால் மிச்சம் கலர்ஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அப்போல கிரேடியன்ட்டும் மீக்கி இந்த கிரேடியன்ட் போயிட்டு கிரேடியன்ட் ஃபீல்டுக்கும் போனால் உங்களுக்கு என்னால் கிரேடியன்ஸ் போட்டிருவேன் கிட்ட. இதே போல கிரேடியன்ஸ் அப்ளை பண்ணிடணும். இப்போ இதில் வந்து கிரேடியன்ஸ்ட கலர் மாற்றத்தில் சின்ன சிக்கல் ஒன்று எங்களுக்கு கிரேடியன்ட் டூவில் வந்து அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணேன். இதான் எல்லாம் கேட்டு இல்லை அவங்க வந்து இதான் அந்த ரவுண்ட் ஒன்று போட்டு க்ரொஸ் மார்க் கொண்டு போட்டு அந்த ஏரியா வந்து அலவுட் இல்லைன்றது தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ட இது. அப்போ அவுட்லைனுக்கு வந்து கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து எங்களுக்கு கிரேடியன்ட் பேனலை யூஸ் பண்ணேன். கிரேடியன்ட் பேனலுக்கு போனால் என்னை போயிட்டு கலர்ஸ் காட்டும். இப்போ இந்த பண்ணி என்ன கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டபுள் கிளிக் பண்ணி கலர்ஸ் மாற்றலும். சரியா டபுள் கிளிக் பண்ணிட்டு நாலு கலர்ஸ் நாலு மாற்றி கொள்ளணும். இப்படி இல்லை டபுள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் மாற்றலும் இல்லாட்டி இங்கனாலே மாற்றிடும். அப்புறம் இங்கே என்ன கலர்ஸ் ஆட் பண்ணணும். இப்படிலாம் ஆட் பண்ணலும் தேவையில்லாட்டி கலர்ஸை ரிமூவ் பண்ணி போடணும். ஸோ வாட் எவர் நாங்கள் ஃபில்லுக்கு என்ன செஞ்சோமோ எல்லாமே இங்கனால எங்களுக்கு செய்கிறதுக்கான சான்சஸ் கொடுத்து தான் நீக்கி சரி இதாகிட்டு போட்டுக்கொள்ளலாம். அப்புறம் என்ன உங்களுக்கு இங்கனால கிரேடியன்ட்லேயும் லீனியர் ரேடியலையும் இதுக்கு மாற்றி அப்ளை பண்ணலும். இதை போல் அப்போல இங்கனால அவுட்லைனுக்கு வந்து வேறு ஸ்டைல் கொடுத்துக்கிறாங்க. 3 ஸ்டைல் இதை போல் நார்மல் இதை போல் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்போல இப்படி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இதே போல் 3 ஸ்டைல் அவுட்லைனுக்கு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்றதுக்கும் வேணும். ஸோ இந்த முறையில் உங்களுக்கு அவுட்லைனில் கலர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் கிரேடியன்ட் டூவில் யூஸ் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு வேணும்னா இணைக்கக்கூடிய ரீகலர் ஆர்ட்வொர்க்கு போய்த்தாலும் சேம் யூஸ் இன் அவுட்லைன் கலர்ஸ் என்னென்ன மிக்ஸ் ஆகிக்க எல்லாம் காட்டும். இதால் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அதை போட்டுக்கொள்றதுக்கு எனக்கு இருப்பாங்க. இதாகிட்டு நான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே அப்டேட் ஆகுது. ஸோ இந்த முறையில் உங்களுக்கு இதை போட்டுக்கொள்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த முறையில் உங்களுக்கு இதை போட்டுக்கொள்றதுக்கு ஏதும் இந்த அவுட்லைன் கலர். சரியா அடுத்த ஆப்ஷன் நான் பார்க்க வந்து இதனால கொஞ்சம் விரிவாக ஓகே. நான் இப்போ இங்கே அவுட்லைன் கலர் போடுற போல இதனால் வைத்து உங்களுக்கு இதனால் மறுவா ஃபீல்டு அவுட்லைனில் எது சார் எடுத்து நீங்கள் இதனால் பேட்டர்ன் எடுத்தாலும் அதே போல் தான் பேட்டர்ன் ஸ்டைலு வைத்து நீங்கள் பேட்டர்ன் எடுத்தாலும் இப்போ இதெல்லாம் கிரேடியண்ட்டாக முன்னுக்கு இந்த போய்ட்டு போட்டு அவுட்லைனுக்கு அப்ளை ஆகுங்க. இதே போல் அவுட்லைனுக்கு அப்ளை ஆகும். அப்போ நீங்கள் 4 பேர் பாருங்கடா மிச்சம் பேட்டர்ன்ஸுக்கு போட்டு பாருங்கள். பேட்டர்ன்ஸில் அந்த கலர் பேட்டர்ன்ஸ் அந்த நேச்சுரல் அது கொடுத்துக்கிறாங்க. இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஒட்டிக்கு. அது போல் இந்த பேட்டர்ன் ஸ்டைலையும் கலரையும் இங்கனால உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி செஞ்சு கொள்றதுக்கான சான்சஸ் கொடுத்துக்கிறாங்க. சரியா ஸோ இந்த முறையில் உங்களுக்கு அவுட்லைன்ல கலர்ஸ் அப்ளை பண்ணி கொள்றதுக்கு ஏனும் இங்கனால. சரியா இப்போ கூட நார்மலாக அவுட்லைன் கலர் போட்டு அப்போல இங்கனால அவுட்லைன்ல சின்ன ஒரு சில ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதையும் பேசிட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு ஃபில் அவுட்லைன் கலர் முடியும். இங்கே எங்களுக்கு இதை போல ஆப்ஷன் உண்டு. சரியா
இதில் ஃபர்ஸ்ட் கேக்கு வந்து இதனால அவுட்லைன் சைஸை வந்து கூட்டி குறைச்சி நார்மல் 0.25 டிஃபால்ட் சைஸ் நாங்கள் வரைகிற நேரம் வரக்கூடிய அவுட்லைன் சைஸ் தான் 0.25 செல்லும். அப்போது எடுத்துக்கொண்டா வந்து இன்னும் 0.25 அப்படின்ட்டு இப்படி பெரிய சைஸ் வரைக்கும் போகும். இதுக்கு மேலே வேணுமென்றாலும் எனக்கு மேக்ஸிமம் கொடுத்தீங்க வந்து 100 ஃபீட் சரியா, 100 ஃபீட் தான் கொடுத்தீங்க. அதுக்கு மேலே வேணுமெண்டா அவங்களுக்கு டைப் பண்ணிடுவீங்க. இதை இதாக்கிட்டு அவங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணுமெண்டு இதை 120 டைப் பண்ணி நீங்கள் வெளியே கிளிக் பண்ணால் இந்த 120 அப்ளை ஆகும். அதுபோல் உங்களுக்கு தேவையான அளவுண்ட இதனால் டைப் பண்ணி கூட்டி குறைச்சிடுறதுக்கும் சான்சஸ் கொடுத்துக்கிறாங்க சரியா. அப்புறம் எடுத்தோடனே அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு இந்த அவுட்லைனை செலக்ட் பண்ணிட்டு இதனால ஸ்ட்ரக்ன்னு பாட்டு இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரக்ன்னு பாட்டு இதே கிளிக் பண்ணினா இதால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய வந்து உங்களோட அவுட்லைன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்டு பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்னர்ஸ், இந்த கார்னர்ஸை மாற்று. இப்போ வந்து சமயம் எட்ஜ் கார்னர் ஒன்று தானே இது கொடுத்தா இந்த அவளுக்கு வந்து ரவுண்ட் ஜாயின் ஒன்று கொடுக்கணும். இந்த கார்னர்ஸ் வந்து கர்வ் ஆகும். நாங்கள் அந்த ரெக்டாங்கிளோட கார்னர்ஸ் கர்வ் பண்ண ஓகே நான் குறைச்சா தான் அவளுக்கு கிளியர் வைக்கணும். இந்த அளவு மட்டும் போட்டுப்பேன். நார்மலாக வந்து எங்களுக்கு வரக்கூடிய கார்னர்ஸ் வந்து நார்மலி இப்படி தானே வளமையாக வார இந்த ஸ்டைலில் தான் வரும். அதை போல் இங்கேனோ கிளிக் பண்ணி உங்களுக்கு கர்வ் பண்ணிடணும் கார்னர்ஸ், அது போல் கிராஷ் பண்ணிடணும் இப்படி வெட்டி பட்டுற போல. ஸோ இந்த முறையில் உங்களோட கார்னர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணிடும். அப்போ இங்கனால வந்து கப்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. இது ஒர்க் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், இங்கே நீங்கள் டேஷ் லைன் வந்து இந்த டேஷ் லைன் இன் பண்ணினா உங்களுக்கு இது போல் டேஷ் லைன் போட்டிடும் சரியா. இப்போ நான் கொடுக்குறேன் வந்து 2 பிக்ஸ்ன்னு கொடுத்து இதாக்கினா இல்லை இதான் இது நான் பண்ண 25 பிக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தா இல்லை சாரி 25 கொடுத்தா இதே போல் வரும் சரி. இப்போ நீங்கள் இதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவையான மாதிரிக்கு இடவாளி சைஸ் போடும். அப்புறம் இதனால வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நார்மல் பட் கப், அப்புறம் வந்து ரவுண்ட் கப் கொடுத்து பாருங்க கார்னர்ஸை கர்வ் பண்ணி முடிச்சுக்கூடாது. அதை நாங்கள் ட்ராப் லைன் போட்டிக்கிறது. ஆனால் வந்து அவர் என்ன செய்யறா வந்து அந்த கார்னர்ஸை கர்வ் பண்ணி முடிச்சுவார். அப்போல இதனால வந்து எங்களுக்கு ப்ரொஜெக்டிவ் கப்ஸ் இதை கொடுத்து அவர் மேக்ஸிமம் இழுத்து கிட்ட ஆகிக்கொள்வார். நாங்கள் ட்ராப் லைன் ஒன்று போட்டி இருந்தாலும் அவர் இழுத்து மேக்ஸிமம் கிட்டையாகி டிசைனை செஞ்சு கொள்ள பார்க்கலாம். அப்போல இதனால அவங்களுக்கும் இந்த இதால் வந்து என்ன செய்யணும் வெளியோக்குள்ளுக்கு விடிதாகிக்கொள்ள வீணாக்கு இதாக போல் அவங்களுக்கு எனக்கு இந்த துண்டு உள்ளுக்கு வந்த போல காட்டுது. அதை இதாக்கினா வெளியோக்கு ஸோ அதை போல் இதாகிக்கொள்ளணும். அப்போல இதனால டேஷ் லைன் தேவையில்லாட்டி இதை ஒப்பாக்கி போட்டால் சரி சரியா. அப்போல இங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க என்னண்டா வந்து அலைன் ஸ்ட்ரக்னு புதிய ஆப்ஷன் உண்டு. இது வந்து நீங்கள் வேறு சாஃப்ட்வேர்ஸ்ல முந்தி பார்த்திக்க மாட்டீங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கைக்கு வந்து எங்களோட அலைன் சென்டர் இந்த அலைன் பாருங்க. நீங்கள் லைன் ஒன்று எடுத்தோன்னா அந்த லைன் வந்து வளமையாக ரன் ஆகுற வந்து நடுவால தான், இது போல் நடுவால தான் ரன் ஆகும் எங்களுக்கு. அதில் வந்து மேலோக்கும் கீழோக்கும் ரெண்டு சைடுக்கும் பேலன்ஸ் ஆகி தான் நம்மளோட அவுட்லைன் ரன் ஆகும். ஆனால் இதை வந்து மாற்றில் உங்களுக்கு இந்த அலைன் ஸ்ட்ரக் இன்டூ இன்சைட் கொடுத்து இந்த இவர் இன்சைடுக்கு தான் வருவார், வெளியோக்கு போக மாட்டார் சரியா. அவுட் சைட் கொடுத்தா அவுட் சைடு மட்டும் பெருசாவார், உள்ளுக்கு பெருசாக மாட்டார். ஸோ இந்த முறையில் உங்களுக்கு அவுட்லைன் நார்மல் நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தட் தான் எந்த சாஃப்ட்வேர்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக் டு சென்டர்ன்ற மெத்தட் சரியா. அவ்வளோ தேவையான மாற்றிக்கும். அப்போல இங்கே வந்து அவுட்லைன் ஸ்டார்டிங் எண்டிங் அரௌண்டு கொடுக்குறேன். இப்படி அடுத்து இப்படி ஒரு அரௌண்டு கொடுக்குறேன்னு இப்படி அரௌண்டு கொடுக்குறேன். அப்புறம் இங்கனாலே அரௌண்டு கொடுக்குறேன், எண்டிங் அரௌண்டு போல் சுற்றி கொடுக்குறேன். கொடுத்ததை போல காட்டும். ஆனால் இங்கனால வந்து பெர்சன்டேஜ் குறைச்சிடலாம். எனக்கு வந்து 100% இதை ஸ்டார்டிங் வந்து ஒரு 10% கொடுக்குறேன். கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகி காட்டும். 10 கூட ஒரு 20 மட்டும் கொடுக்குறேன் கொடுங்க. அப்போ கொஞ்சம் பெருசாகி காட்டும். அதுபோல் இங்கே எண்டிங்கே வந்து நான் ஒரு 20 மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தா எங்களுக்கு இதை போல் காட்டும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு இதை வந்து என்ன செய்ய வேண்டாம், ஸ்விப் பண்ணிக்கொள்ளும். இதை சைஸை ஸ்விப் பண்ணிக்கொள்ளும். அதை போல் இங்கினால் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அலைன் பண்ணலும் இது வந்து ஷேப்போட மேலுக்கு மேலே போகிற போல. அப்போ இதில் வந்து செப்பரேட் பண்ணணும். பிளேஸ் அலைன் டு த இண்ட் ஆஃப் ஸ்கொயர்னு கொடுத்தா இதில் ஸ்டார்டிங் எண்டிங்க்கு மெச் ஆகிற போல் அவர் செட் பண்ணி கொள்வார். ஸோ இந்த முறையில் அவுட்லைனோட ஒர்க் பண்ணி கொடுத்துக்கு சரியா. தேவையில்லாட்டி இதனால் போயிட்டு நான் பண்ண அவுட்லைன் இல்லாமல் அவுட்லைன் ஆப்ஷன் அப்படியே அந்த ஏரோ ஆப்ஷனே இல்லாமல் ஆகிக்கொள்ள. அப்போது அடுத்ததுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ இல்லாட்டி ப்ரொஃபைல் இன்னைக்கு எங்களுக்கு இதை போய்ட்டு பார்த்தா அவுட்லைன் திக்னஸை கூட்டி குறைச்சி கொள்ளணும். ஒரே அளவில் போகாமல் ஒரு சைடால சின்னதாகி மறுபடியும் பெருசாகி போகிற போல அப்படி செய்யணும். இது வந்து எங்களுக்கு முன்னுக்கும் மேனுவலாக செஞ்சு கொள்ளணும். ஒரு இடத்தால பெருசாகி மறுபடியும் சின்னதாகி அப்படி போகிற போல லைனுக்கு எஃபெக்ட் கொடுத்த போல. ஸோ இந்த முறையில் உங்களுக்கு இதாக்கலும் இது தேவையில்லாட்டி நார்மலாக உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்ன்றது கொடுத்தா உங்களுக்கு நார்மலாக ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஸோ இந்த முறையில் தான் நாங்கள் அவுட்லைனோட ஒர்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் இதை செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே கைஸ், இதை செக் பண்ணி பார்த்தீங்க என்ன டவுட் உண்டீக்கா? இந்த கலர்ஸ்ல டவுட் உண்டீக்கா? ஃபில் கலர், அவுட்லைன் கலர் ரெண்டுலையும். ஓகே. ஓகே, நாங்கள் அடுத்தது வந்து இதில் பார்க்க போகிற வந்து இப்போ எங்களோட டெலிட் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற வந்து இதில் இந்த இடத்துல ரெண்டு டூல்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த டூல்ஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேக்கு வந்து எங்களுக்கு ஸ்ப்ரே டூல், சிம்பிள் ஸ்ப்ரே டூல். சரியா, சிம்பிள் ஸ்ப்ரே டூல் எடுத்து அடிக்கும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இதோட ஒர்க் பண்ணுறேன்டா வந்து என்ன செய்யணும்னு இந்த டூல்ஸோட ஒர்க் பண்ணுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இதுக்கான பேனலை லோட் பண்ணிக்கொள்ள என்னோட விண்டோஸு போயிட்டு விண்டோஸில் எங்களுக்கு சிம்பிள்ஸ்ன்ற பேனல் இருக்கு. இந்த சிம்பிள்ஸ்ன்ற பேனலை லோட் பண்ணுறேன். லோட் பண்ண இது போல் காட்டும். அப்போ இங்கனால கிளிக் பண்ணி இங்கனால மிச்சம் சிம்பிள் லைப்ரரி வந்து உங்களுக்கு தேவையான லைப்ரரி லோட் பண்ண இது போல் லோட் ஆகும். இதோட நெக்ஸ்ட் பண்ணி ப்ரீவியஸ் பண்ணி பார்க்கணும். இது இருக்கக்கூடிய பழைய லைப்ரரிஸை செக் பண்ணிடும். இந்த இது போல் மிச்சம் லைப்ரரி வண்டிக்கு செக் பண்ணி பாருங்க. இது போல் மிச்சம் லைப்ரரிக்கு செக் பண்ணி பாருங்க. அப்போ இப்போ பார்த்து இதில் ஸ்ப்ரே எடுத்துக்கொண்டு ஸ்ப்ரேல எடுத்துட்டு இங்கனால உங்களுக்கு தேவையான ஸ்டைல் ஒன்று செலக்ட் பண்ணி இதனால ஸ்ப்ரே பண்ணுங்க. இது போல் கண்டினியூஸாக எடுக்கிற ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ளும் தேவைப்படுது. சரியா, அதுபோல் இங்கனால ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு இதனால வந்து ஷிஃப்டர் டூல், ஷிஃப்டர்ன்ற வந்து சிம் இது உங்களுக்கு கிட்டே இருக்கும். இந்த ஷிஃப்டர் கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ கிட்டே ஆக்கிறோம் அந்த அளவுக்கு கிட்டே ஆகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. சரியா, பேசிக்கான விஷயம் இதை நான் வேறு மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது டூலை பற்றி நான் பேசிட்டு இருக்கோம். அதுபோல் வந்து ஸ்ப்ரிஞ்ச் டூல் எடுத்தோடனே இந்த ஸ்ப்ரிஞ்ச் டூலால் எங்களுக்கு இன்னும் கிட்டே ஆகினது ஓரளவுக்கு மேலே இல்லை, அதுக்காக மேலே கிட்டே ஆகிக்கொள்றேன் ஸ்ப்ரிஞ்ச் டூலால். அதுபோல் எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து சைஸ் டூல். சைஸ் டூலில் அளவை எங்களுக்கு பெருசாக்குறது, அளவை பெருசு சின்னதாக்கி போட்டுக்கொள்றதுக்கு. சரி, அப்புறம் எடுத்துக்கொண்டோன்னு எங்களுக்கு அடுத்தது வந்து ஸ்ப்ரிண்ட் டூல். ஸ்ப்ரிண்ட் டூலால் ரொட்டேட் பண்ணணும். இப்படிதான் உங்களோட இதை ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான சைடு இது போல் ரொட்டேட் பண்ணி போடுறது. சரி, அப்போல எங்களுக்கு அடுத்த வந்து ஸ்டென்ஸ் டூல். ஸ்டென்ஸ் டூல் எடுத்தால் கலர்ஸ் அவங்களுக்கு மாற்றிருப்பேன். இங்கே வைத்து நான் இப்போ வேறு கலர் ஒன்று எடுத்துக்கொள்ளுமே, சும்மா ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு இங்கே வந்து போட்டால் இது போல் அந்த கலருக்கு தேவையான மாதிரி அவர் எல்லாமே டைவர்ட் பண்ணி கொடுப்பாரு. இது போல் எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு ஏதும். அப்போல் அதில் அடுத்தது இங்கே வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன் டூல். ஸ்க்ரீன் டூலால் இது எங்களை ஒப்பாசிட்டி இப்போ நாங்கள் இதனால் விலங்கு தன்மை இப்படி கூட்டி குறைச்சிட்டு போல ஒப்பாசிட்டியை கூட்டி குறைச்சிட்டு போல இதனால ஸ்கேன் டூலாலே எனக்கு ஒப்பாசிட்டியை கூட்டி குறைச்சி கூட்டுனா மறு ஆல்டர் ப்ளஸ் பண்ணி கூட்டேனும். ஆல்டர் ப்ளஸ் பண்ணி கூட்டி கொண்டு அது இல்லாமல் நார்மல் இதாக்கினா குறையும். சரி, ஸோ இந்த முறையில் எங்களுக்கு இந்த ஒர்க்கை பண்ணேன். ஸோ இந்த முறையில் நாங்கள் பண்ணுற போலவே எங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் ஒன்று எப்படின்னா வந்து செலெக்ஷன் டூலாலும் இதே ஒர்க்கை பண்ணேன். அவ்வளோ தேவையான சிம்பிளோட எடுத்து போடையிலும் சைஸை பெருசாக்கலும். சரியா, அப்புறம் ரொட்டேட் பண்ணி எல்லாம் வச்சு கொள்ளையிலும். அப்புறம் ரீகலர் ஆர்ட் ஒர்க் போயிட்டு அதில் இப்படி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு தேவையான மாதிரி அதுக்கிட்டீங்கனால கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளையினால அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கு ஏதும். அப்போல என்ன எடுத்த ஒப்பாசிட்டி ஸ்க்ரீனில் உங்களுக்கு கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். இதனால் ஒப்பாசிட்டியை விலங்குத்தன்மை கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். இதை போல் பேசிக்காக சரி, இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணித்தான் பண்ண வேணும்ன்றது மஸ்ட் இல்லை. எங்களுக்கு செலெக்ஷன் டூலால் அதை ஒர்க் அதுக்கு பார்க்க பெட்டராகவே பண்ணி கொள்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்க. இல்லை இது பாருங்க சில டிசைன்ஸ் உங்களுக்கு இல்லை கூட டிசைன்ஸ் எடுத்து அன்வான்ட் திங்ஸை ரிமூவ் பண்ணி போட்டே மேலே. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி நெட்ஒர்க் காம்பவுண்டிக்கு அவங்களுக்கு பெருசாகி கொள்ளுங்க. பெருசாகிட்டு அவங்களுக்கு இந்த பின்னிங் பேக்ரவுண்ட் தேவை இதுதான் ஹப் தான் வேணும்னா என்னென்னு செய்யணும்னா எடிட் சிம்பிள் கொடுத்து மெசேஜ் ஃபஸ்ட் டைம் இதாக மெசேஜ் வரும் ஓகே பண்ணி இப்போ என்ன செய்யணும் இதை சின்னது குரூப் பண்ணி அப்போ என்ன செய்யணும் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிவிட்டு அன்வான்ட் திங்ஸை டிலீட் பண்ணி போடுங்க. இப்போ ஜூம் பண்ணி கொண்டாலும் ஓகே எனக்கு சின்ன போதாட்டி இதாகிட்டு எது தேவையில்லை அதெல்லாம் டிலீட் பண்ணிக்கணும். தேவையான மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதது டிலீட் பண்ணணும். பண்ணிட்டு வரோம் கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணால் 15 வந்து அப்புறம் மெயின் சீனுக்கு வரப்போ நீங்கள் இருக்கிற வந்து இப்போ டெம்ப்ளேட் உள்ளுக்கும் அதாவது சிம்பிள் உள்ளுக்கும் மெயின் சீனுக்கு போனால் இப்போ இருந்தால் இப்போ அவங்களுக்கு இது மட்டும் இதே போல் இதுலேருந்து சிம்பிள்ஸ்லேருந்து
பார்ட் பை பார்ட் கலட்டி உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த முறையில் உங்களுக்கு சிம்பிள் ஆட் பண்ண ரிமூவ் பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, கிளியர் ஆகிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. அதோட வந்து இன்னும் இதை கூடிய கிராஃப் பேப்பரை பற்றி நான் பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு வந்து கிராஃப் பேப்பர் எடுத்தால் கிராஃப் பேப்பர் இதே போல் மிச்சம் கிராஃப்ஸுக்கு உங்களுக்கு தேவையான கிராஃபோடு எடுத்துக்கணும். அதுக்கு நான் டாக்குமெண்ட் மெஷரிங்கை மாற்றிக்கொள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதாக்கிட்டு இப்போ நான் போகிறீங்கன்னா உட்காந்து இப்போ டூல் இப்போ எழுதிட்டு இங்கனால ஏதோ ஒரு டூலை எடுத்து கிளிக் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைஸை கேட்பேன். நான் கொடுக்குறேன் 5 inches வித்தும் ஹைட் வந்து 7 inches கொடுத்து நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண உடனே இது இப்படி கிரியேட் ஆகும். சரியா போல கிரியேட் ஆகும். பட் எங்களுக்கு இதை வந்து எதுவும் காட்டா. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக்ல ஒரு இது மட்டும் தான் காட்டும். இந்த டேட்டா செட் பண்ணேன் நான் கொடுக்குறேன். சொல்லுவாங்க இதை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் வந்து இது கொடுக்குறேன். அப்புறம் எங்களை வேண்டிய மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இதெல்லாம் டைப் பண்ணது போகிறோம். இதனால அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண இதை போல் உங்களுக்கு இது அப்ளை அப்புறம் க்ளோஸ் பண்ணி போகணும். அவ்வளோதான். நீங்கள் கொலம் சுவிட்ச் மாற்றிடுங்க. என்னோட கொலம் சுவிட்ச் மாற்றிட்டு அப்ளை பண்ணி மேலும் அப்புறம் இன்னும் இதாக்கினது போல் இது வரும். அப்புறம் உங்களை இதில் சேஞ்சஸ் பண்ணுறேன்டா இந்த சார்ட்டில் இதிலே டபுள் கிளிக் பண்ண உங்களுக்கு ஸ்டைலை மாற்றிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இதில் உங்களோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டைலை மாற்றிக்கலாம் எப்படி அப்புறம் இங்கனால ரீகால் ஆர்ட் ஒர்க் போயிட்டு இங்கனால கலரையும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள எனக்கு இந்த கலர்ஸ் சீக்கிரம் கலர் இல்லாமல் இங்கே தேவையான கலர்ஸு மாற்றிக்கொள்ளணும். நான் வெளியே கிளிக் பண்ணேன். அப்புறம் எனக்கு அதுபோல் கலர்ஸ் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இந்த முறையில் கலர்ஸ் மாற்றிடும். அதுபோல் இதில் டேட்டாஸ் ஆட் பண்ண ரிமூவ் பண்ணுறதுனால நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு இதனால் கிராஃபில் உங்களுக்கு பார்த்துருங்க வந்து கிராஃப் அண்ட் ஆப்ஷன் டேட்டா இதில் போயிட்டு உங்களுக்கு புதுசாக டேட்டா ஆட் பண்ண ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாம் சான்சஸ் கொடுப்பாங்க. சரி, அப்ளை பண்ண மறுபடியும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த முறையில் உங்களுக்கு இதை அப்ளை ரிமூவ் பண்ணி போட்டுக்கொள்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சரியா, ஸோ இந்த டூல் ரெண்டே செக் பண்ணிக்கலாம்.
கடைசியாக இருந்த கிராஃபை கொஞ்சம் கீறி கலர் பண்ணி காட்டுங்க. இதேமாதிரி கிராஃப் டூலில் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைஸை கேட்கும். உங்களுக்கு தேவையான சைஸை கொடுத்துட்டு ஓகே பண்ணும். அதுக்கப்புறம் என்னால் தேவையான டேட்டாஸ் என்டர் பண்ணுவோம். தேவையான டேட்டாஸ் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் அப்ளை பண்ணால் எங்க இது அப்ளை ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க வந்து இதனால் இப்படி இதாகிட்டு இதனால் ரீகலர் ஆர்ட் ஒர்க் பண்ணோம். ஒரு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளாரு. சரி, அது தேவையான மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரீகலர் ஆர்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதனால் இப்போ டேட்டா மறுபடியும் மாற்ற வேணும் வேண்டாம். இன்னைக்கு கூட இந்த ஸ்டைலை மாற்றணும். இல்லை டபுள் கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இந்த எல்லா ஸ்டைலும் காட்டுவீங்க. ஒரு தேவையான ஸ்டைல் ஒன்று மாற்றிட்டு ஓகே பண்ணினா அவர் இங்கே சொல்லி இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதனால் அவ்வளோ லே அவுட்டை மாற்றிடும். நீங்கள் தேவையான லே அவுட்டை கொடுத்துட்டு ஓகே பண்ணால் லே அவுட் இது போல் சேஞ்ச். அப்படி இல்லை டேட்டாஸில் அப்டேட் பண்ண வேணும்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் போயிட்டு கிராஃபில் டேட்டா நீங்கள் அதை கொடுத்தா உங்களுக்கு என்னால் டேட்டாஸ் அப்டேட் பண்ண ரிமூவ் பண்ண ஆட் பண்ண வேண்டிய செஞ்சுகள் இருக்கு. கொடுத்துட்டு அப்ளை பண்ண ஒரு அப்டேட் ஆகும். ஸோ இந்த முறையில் போட்டு ஓகே. ஓகே கைஸ், செக் பண்ணி பார்த்துப்பீங்க என்ன சார் இஷ்யூ வந்துருக்கிறேன்டா எஸ் கேட்கலும். ஓகே, அடுத்த ஸ்டெப் நாங்கள் பார்க்க போகிற வந்து இதிலே கூட இன்னொரு கலர் மெத்தட் ஒன்று தான் எங்களோட கொரல் இலாஸ்ட்ரேட்டரில் எங்களுக்கு 4 வகையான கலர் மெத்தட் இருக்கு. நாங்கள் 3 பார்த்துட்டோம். இன்னொன்று பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னா
ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணினா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் கலர் வந்து ஒயிட் கலர் போடணும். அவுட்லைன் தேவையில்ல, பிளட் போட்டாலும் ஓகே. இப்போ என்ன செய்யறோம் வந்து இங்கே மேக்ஸ் டூலுக்கு எப்பயும் வந்து இது கரெக்டாக இந்த கலரை யூஸ் பண்ணும்போது மேக்ஸ் ஃபில் இந்த ஒயிட் கலரை ஃபில் கலராக போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கனால வந்து கிரேடியன்ட் டூல் இந்த மேக்ஸ் டூலுக்கு மேக்ஸ் டூல் எடுத்துக்கணும் வந்து இப்படி கிளிக் பண்ணினா உங்களுக்கு இதை போல் ஒரு டெல் ஒன்று போல், அதாவது வந்து ஒரு மேக்ஸ் வந்து இப்படி இதாகும் உங்களுக்கு சரியா. உங்களுக்கு இதாக இருக்கும் இதை போல் ஒரு டெல் ஒன்று போல் போகணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், டைரக்ட் செலெக்ஷன் டூல் இல்லை, டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போய்த்து இதில் வந்து தேவையான ஏரியா வந்து இப்படியே ஹைலைட் பண்ணிவிட்டு ஏன்னா கலரில் டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னு செய்யணும். இந்த தேவையான கலரோட செலக்ட் பண்ணி ஓகே பண்ணால் அந்த கலர் அந்த ஏரியாவுக்கு மட்டும் அப்ளை சரியா. இப்போ நடுவில் போட்டோன்னா நடுவில் எப்படி செலக்ட் பண்ணிடு இந்த பாயிண்ட்டை இதே போட்டு ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் போட்டு ஓகே பண்ணலாம். ஸோ இதை போல் உங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணி கொள்றதுக்கான போட்டுக்கிறதுக்கான இதுக்கு இந்த மேக்ஸ் டூவில் யூஸ் பண்ணி சரியா. ஸோ இந்த கமாண்ட் மூலமாக எங்களுக்கு மிச்சம் பெரிய ப்ராக்டிகல் செய்யணும். நான் இதில் ஒரு 2 ப்ராக்டிகல் செஞ்சு காரணம் அதுக்கப்புறம் மற்ற நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற நான் செய்கிறேன். நான் இப்படி வச்சுட்டு ரெக்டாங்கிள் டூலுக்கு போனேன். பெரிய ரெக்டாங்கிள் வந்து வரையணும் சரியா. ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சி இது ஃபில் கலர் வந்து நான் ஒயிட் கலர் போடுறேன், மஸ்ட் அது கட்டாயம் வேறு கலர் போட வேணும். இப்போ மேக்ஸ் ஃபீல்டுக்கு போயிட்டு நான் இதில் 3 தான் நம்ம இன்னொரு ஒரு மேக்ஸ் ஒன்று இன்னொரு மேக்ஸ் ஒன்று போடுறேன் எல்லாம் டோட்டலாக ஒரு இடையில 2 வாரத்தை கூட போடுறோம். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலில் போயிட்டு இந்த பார்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் செலக்ட் பண்ணி இன்னும் கலர் பாக்ஸில் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு கலர் உண்டு உங்களுக்கு தேவையான பசங்க கலர் உண்டு சூஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கலரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த கலரோட கோடை வந்து நான் மறுபடியும் நோட் பண்ணி கொள்றேன், இல்லாட்டி காப்பி பண்ணி கொள்றேன். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுறேன். காரணம் என்னன்னா இதே கலர் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடுக்கும் போட தேவைப்படுது. ஆனால் இதை வந்து மறுபடியும் தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த கலர் கோடு இருந்தால் கோடை கொடுத்தடிக்கும் அவர் எங்கே இருந்தாலும் இந்த கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு செலக்ட் பண்ணி கொள்வார். இப்போ நான் இதை ஓகே பண்ணேன் பார்க்கும்போது அவைகள் இப்படி கலர் கொள்ளுது இங்கே. இப்போ இங்கே ஒன்றை மட்டுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன செய்வேன் இதனால் அந்த கோடை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணினா இப்போ பார்க்குறவங்க இதை ஆட்டோமேட்டிக்காக அந்த கலருக்கு வந்துட்டேன். இதே போல் தான் கலர் கோடு மூலமாக நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே பண்ணேன். ஓகே பண்ணோம்னா இது கலர் எப்படி போடும். அப்புறம் நான் இப்போ அடுத்து என்ன செய்யறேன் வந்து ஒரு முக்கோணம் கொண்டு போடுறேன் சரியா. இங்கே போயிட்டு பாலிகான் டூலுக்கு போயிட்டு நான் முக்கோணம் கொண்டு வரைஞ்சி போடுறேன். முக்கோணம் கொண்டு வரைஞ்சிட்டு அதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கும் ஃபில் கலர் ஒயிட் கலர் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும் வந்து இதை போல் 3 லைன்ஸுக்கு இப்படி போட்டோம். போட்டு இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூலால் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிட்டு அதே கலர் கூட ஒரு நேரம் கலர் பென்சில் போல் செய்யப்போம். இதாகிட்ட ஓகே பண்ணால் இது போல் மேலே பாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டு இப்படியே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு என்ன செய்யுங்க இந்த ஹேஷ் கலர் போல் இந்த நார்மல் ஹேஷ் ஒன்று போல் 10% மிக்ஸ் போல் கொடுத்துட்டு இதே கோடை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற சைடு தேவைப்படுது. அப்போ ஓகே பண்ணால் இதை போல் எடுத்தோம். அது போல் இங்கே இருக்கிறத இப்படியே செலக்ட் பண்ணிட்டு இதே டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ ஒரே கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்த்துருவீங்க. இப்போ ஓகே பண்ணா இது போல் அப்ளை ஆகும். இப்போ என்ன செய்யணும் வந்து சைஸை வந்து நல்லா சின்னதாகிக்கும். சின்னதாகிட்டு வந்து இந்த மாட்டில் வச்சுட்டு சைஸஸ் வந்து சரியாக வச்சுக்கு சின்னதாக்கி நம்மளுக்கு இதை போல் பசங்களான 3D டைப்பில் கலர் ஒன்று உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. சரி, இதில் வேறு எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணல. பேசிக்கில் வரக்கூடிய டூலும் கலர் மெத்தடையும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ட்ரிக்கால் இதை செஞ்சுக்கிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு ட்ரிக் நீங்கள் சேர்த்துக்கணும். செஞ்சு நீங்கள் முடிஞ்சா செல்லுவோம். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி ஒரு கேமரா ஆல்சோ ஷேர் பண்ணி காட்டுவோம். இதாக்கிறதுக்கு அதோட இன்னொரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு 3 கிளாஸஸ் மட்டும் அட்டெண்ட் ஆகிக்கிறீங்க. ஸோ நார்மலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரிகிட்டே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான் உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை பற்றி சரியா. நார்மலாக வந்து நீங்கள் என்னோடய ஃபீட்பேக்கு எங்களுக்கு தர தேவையில்லை. என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் உங்களோட ரியலான ஃபீட்பேக் கொண்டு எங்களுக்கு தாங்க. நீங்கள் இந்த கோர்ஸில் எதை போல் ஃபீலிங் கொண்டு உங்களுக்கு கிடைச்சிச்சு
இதில் வேர்த்தொன் லீக்கா இல்லையான்ற விஷயத்த எங்களுக்கு ரிவ்யூ உண்டோ இல்லாட்டி எங்களோட இந்த கிராஃபிக் டிசைனிங்கிட்ட போஸ்டிங்கும் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கூட கொடுக்கணும். ஏன்னா உண்மையாக வந்து மிச்சம் பேர் எதிர்பார்க்குறான், மிச்சம் பேர் கோர்ஸுக்கு ஜாயின்ட் ஆகுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரியாக நடக்குமா, ஆன்லைன் நடக்குற அப்படின்னு கொஷன் சீக்கி. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ரியலாக ஃபீல் பண்ணாக்கள் நீங்கள் தாங்க. சரியா செஷன்ஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணது நீங்கள் தான். எங்கள் சைடாக தர வேண்டுமான சர்வீசஸ் பர்ஃபெக்டாகவே ஒன் டைம் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். ரெக்கார்டிங் கூட மிச்சம் லேட் ஆகுது இல்லை, நைட்டு கிளாஸ் முடிஞ்சால் மார்னிங் ஃபுல்லுக்கு நாங்கள் ரெக்கார்டிங் தர பார்க்குறோம். மேபி என்ன ஆகி டிலே ஆக சான்சஸ் சீக்கி. பட் இப்போ லாஸ்ட் நடந்த 2 செஷன் ரெக்கார்டிங்ஸையும் நாங்கள் உங்களுக்கு நார்மலாகவே தர வேண்டியது இருந்தால் இதே போல தான் முன்னுக்கும் நாங்கள் எங்களோட சர்வீஸை இதே போல் தரோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் உண்மை எங்களுக்கு மிச்சம் வர்த்தாய்க்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, இதை கோர்ஸை செய்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்டா செஞ்ச ஒருத்தர்கிட்ட ஃபீட்பேக்கை வச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா மேபி எங்கள்கிட்ட இதை போட்டு மிச்சம் பேர்கிட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஸ்டடி பண்ணின ஆட்கள். சரியா ஸ்டடி பண்ண ஆட்கள் அவங்களாவே தான் ஹானஸ்டான ஃபீட்பேக் கூட கொடுத்தாங்க. ஏன்னா மேபி அவங்களோட ஃபீட்பேக் வந்து உங்களைய எனக்கு வாரத்துக்கு ஒரு வழி ஒன்று அமைச்சிக்கும். அதை சுற்றி அதே ஃபீட்பேக் உங்களோட சைடால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரியல் ஃபீட்பேக்கோட அது வந்து இன்னொருத்தருக்கு எனக்கு வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நன்மை உண்டா பேச்சு சேரும். ஏன்னா நானும் இதை ஒரு சர்வீஸ் ஒன்றை தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறோம். பெரிய அளவில் இன்கம் எடுத்துக்கொண்டு இதாகி தேவையில்லை. இந்த கோர்சஸ் நான் வெளியில் பல இடங்களை டீச் பண்ண சொல்லி தெரியுமா எனக்கு. இந்த கோர்ஸ் 30,000 மேலே போகக்கூடிய ஒரு கோர்ஸ் ஒன்று தான். நாங்கள் இதை போல் சின்ன அமௌண்ட் ஒன்றுக்கும் எங்களோட டைமோடையும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொண்டுறதுக்கு நான் தாண்டி கொண்டு அதை சுற்றி இது வந்து மற்ற ஆட்களுக்கும் சேர வேணும். என் டார்கெட் ஸ்பெஷல் தமிழ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது தான் என் மெயின் டார்கெட். அதை சுற்றி அவங்களோட ஃபீட்பேக்கை ஹானஸ்ட்லி எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும், நான் சொல்ல இப்படி போடுங்க அப்படி போடுங்க எதுவும் இல்லை. உங்களோட ரியல் ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு போஸ்ட்டை அனுப்புகிறேன், நான் மெசேஜ் ஒன்று போடுறேன் குரூப்பில். ரியலான ஃபீட்பேக் ஒன்று கொடுங்க. அப்போ அது வந்து மற்ற ஆட்களுக்கு மோட்டிவேட் ஆகுறதுக்கும் மற்ற ஆட்களுக்கு ஜாயிண்ட் ஆகுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று ஆட்களுக்கு பயம் இல்லாமல் ஜாயிண்ட் ஆகுறதுக்கு ஒரு பேக்கப் உண்டாகும் அமையும். சரியா ஓகே கண்டினியூ பண்ணி போங்க, செஞ்சு கொண்டு போங்க, செஞ்சு முடிஞ்சிட்டு காட்டுங்க. அப்படி எல்லாம் போனால் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்சு போட வேணும். அதோட வந்து மற்ற விஷயம் நீங்கள் செஞ்சு முடிஞ்சேன்னா ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீனை. நான் உங்களுக்கு பார்த்து என்ன சரி என்ன பிள்ளைன்றது. ஓகே கண்டினியூ பண்ணுங்க.
சார் அந்த பென்சில்ல கூர் பார்ட் எடுத்தது கொஞ்சம். பொலிகானை போயிட்டு பொலிகானை வரைகிறதுக்கு போது இப்படி கிளிக் பண்ணினா உங்களுக்கு எத்தனை சைடுன்னு வரும். இந்த 3 சைடு கொடுத்து ஓகே பண்ணுவோம். அப்புறம் என்னால் ஒயிட் கலரை கொடுத்துட்டோம். அப்புறம் மேக்ஸ்ஃபீல்டுக்கு போவோம். மேக்ஸ்ஃபீல்டுக்கு போயிட்டு என்னால் இப்படி 3 இது போட்டுருவோம். போட்டு அப்புறம் டைரக்டர் செலெக்ஷன் டூலால் இதை திரும்ப எழுங்க சார். பொலிகன். பொலிகானை பேர் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு காட்டும் மீன் எத்தனை சைடு வேணுமென்ட்டு. அப்போ 3 முக்கோணம் வந்து 3 சைடு தானே வரும். 3 சைடுன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு முக்கோணம் வரும். சரி சார். அதுக்கப்புறம் மேக்ஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி கலரை போட்டால் சரி. நாளைக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் வீடியோ கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் டைரக்ட் செலெக்ஷன் டூலால் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கலர் சூஸ் பண்ணி போட்டால் சரி.
ஸோ நம்ம இடையில அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த டூல் வந்து கொஞ்சம் இதாக விலகல. இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிரைட் டூல் வரும் ஷிஃப்டோட ஃப்ரீ அடிச்ச அந்த அந்த டூல் வந்து அது அழியுதும் இல்லை ஸ்க்ரீனில். ஒரு ஸ்கிரீன் கூட ஷேர் பண்ணிருமா? ஸ்க்ரீன் சேவான ஏழாடி சொல்லுது. வெயிட் பண்ணு. ஓகே, இப்போ ஷேர் பண்ணு.
நம்மளோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகி பாருங்க. விலங்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கு, கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஆனா இந்த கலர் சின்னம் அட்டா வேணும். அந்த கலர் பென்சில் ஒன்று போகல, அந்த ரியல் கலர் தன்மை வரையும் தானே பெகினோக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து இந்த இடத்துல வந்து இப்படிதான் வரையணும். நம்மள இப்படி போட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி வருவோம். ஒயிட் கலர் கொடுக்குறேன். வந்து ஏரியா செலக்ட் பண்ணி இப்போ இந்த கலர்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கலர் இப்போ அதை போடலாம். இந்த கலரை போட்டுக்கொள்றேன். இல்லாட்டி நான் எடுக்கலும் இல்லை. இப்போ இந்த கலர் பென்சில் ஒன்று போகல, கலர் பென்சிலில் அந்த டாப் கலர் வரேன்னு சொல்லியிருக்கு பண்ணிட்டு செலக்ட் பண்ண ஒரே செலக்ட் பண்ணால் சரி. அப்புறம் மறுபடியும் செலெக்ஷன் டூலால் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்படி இந்த ஏரியா செலக்ட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஹேஷ் கலர் போல போடும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணுங்க. அதோட இங்கே சைடை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பெரிய மேலே போவானா செலக்ட் பண்ணிட்டு அதே கலரை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே பண்ணா இதே போல அப்ளை. இப்போ இதை குழந்தைங்க வச்சா சரி வச்சுட்டு சரியா பண்ணி சொல்லி சரி. அந்த எட்ஜுக்கு லைன் ஆக வேணும். அப்பதான் அந்த ஃபினிஷிங் குவாலிட்டி வரும். போட்டு சரி நம்ம இதில் போட்டுக்கோங்க. சரியா கலர் பென்சிலோட ரியல் இது வந்து அந்த சரி. ஓகே ஓகே. ஸோ ஓகே மற்ற செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் செய்ய ப்ராக்டிக்கல் தான் இது மெயின் பார்ட். நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்ய தான் இம்ப்ரூவ்மெண்ட் போடலாம். சுட்டி ஒரே இதில் ட்ரை விடுவான ஒரு 10-15 தான் செஞ்சு பாருங்க. அப்போ சரியான இந்த அவுட்புட் நான் இப்போ செஞ்சு எடுக்கிற அவுட்புட்டுக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்டெப்ஸுக்கும் போயிடும். சரியா ஸோ ஓகே. அப்போ இந்த செஷன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரைடேக்கு அதெல்லாம் மீட் பண்ணுவோம். ஓகே ஸோ குட் நைட், டேக் கேர்.